ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. தகப்பனே, இந்த வார்த்தையின் வண்ணமாக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் உண்டு ராஜா. அவர்கள் எல்லோரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. நீர் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ராஜா. தகப்பனே, எதையோ நாடி அடைந்து திரிகிறார்கள் ராஜா. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எனக்கு இது நடக்காதா, நடக்குமா என்று ஒரு அங்கலாய்ப்பில் அலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இரக்கமுள்ள கர்த்தாவே, தகப்பனே, வார்த்தையின் வண்ணமாக தகப்பனே நீர் ஒருவரே எங்களுக்கு தகப்பன் ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. உம்முடைய நாமத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் ராஜா. தகப்பனே, நீர் அப்பா உம்முடைய வார்த்தையின் வண்ணமாக தகப்பனே, அப்பா இந்த உலகம் முழுவதும் உம்முடைய நாமமாய் எல்லோரும் உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்க என் தகப்பன் நீர் கிருபை செய்யும்படிக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தியும் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும். வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் உமக்கு பிள்ளைகள் தானே அப்பா. நீர் சிலுவையில் மறித்து தகப்பனே தகப்பன் ஸ்தானத்தையும் எங்களுக்கு தந்து தகப்பனே பாய்வுகளாய் இருக்கிற எங்களை மீட்டுக்கொள்ள நீர் வந்ததற்காக உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவாதின் தேவனே அப்பா, எங்களை செழிப்பாக வைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எப்போதும் துதிக்கத்தக்க எங்களுக்கு நீர் வல்லமை தார் ராஜா. தகப்பனே அப்பா, நீர் வழி நடத்தும்படிக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, போராட்டங்கள் எதுவும் வராதபடி தகப்பனே உலகத்தில் பாதுகாத்து கொள்ள முடியாகவும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, எவனை விழுங்கலாம் என்று கட்சிகிற சிங்கம் போல வருவான் என்ற வேத வாக்கியத்தின் வண்ணமாக தகப்பனே அப்பா, ஒவ்வொருவரும் எப்படி ஒழுங்க வேண்டும் என்று நோக்கி கொண்டிருக்கிறான் ராஜா. அப்பா, கைக்கு எங்களை தப்பு வைத்து நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லோரும் உங்களுடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கு நீர் கிருபை தாரு ராஜா. ஆம் தகப்பனே, இந்த வலிமையான கரத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கடன் தொல்லையில் இருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் மனம் இறங்கும்படிக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, கடன் தொல்லையிலிருந்து அவர்கள் விடுபட நீர் கிருபை செய்யும்படிக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும், கிருபையாய் வழி நடத்தும். இயேசு சுகங்களில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.